பிரைஸ் த லார்ட். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். தினமும் ஒரு வார்த்தை தேவனங்களோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பாருங்க, நீதிமான் என்ன பண்ணுவாங்களா? பனி போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவார்கள். ஹல்லேலூயா, ஆமேன். பாருங்க, சோதரம், என்னைக்குமே நீதிமான்னா யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷன் நீதிமான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். பரிசுத்தமா இருக்கிறவங்க நீதிமான்கள். எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறவர்கள் நீதிமான்கள். முக்கியமா சொல்ல போன கர்த்தருக்கு பிரியமானதை எது செய்யறாங்களோ அவங்க தான் நீதிமான். பொல்லாப்புக்கு விலகணும், பாவத்துக்கு என்ன பண்ணணும்? விலகணும். பாவத்தோடு ஒட்டி நம்ம ஜெபம் பண்ணன்னு வச்சுக்க, வாழ்க்கை வாழ்ந்தோன்னு வச்சுக்க, நீதிமான் கிடையாதுங்க. பாவம்னா என்னன்னு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பாவத்துல சின்னது பெரியது எல்லாமே பாவம்தான். பாவம் செய்யாம எப்படி இருப்பது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டினா பாவம் செய்யாம இருக்கலாம். ஆண்டவர் உனக்காக சிலுவையில பலியானாரே, அவரை நினைச்சுக்கோ. அப்ப நீ நீதிமானா இருக்க முடியும், பாவத்துக்கு விலகி ஓட முடியும். யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினாரு. அப்போ ஆண்டவர் தாமே அப்படி பாவத்தை விலகிட்டு இருக்கும்போது பரிசுத்தமா இருந்தினாதான் நீ உன் பிள்ளைங்க என்ன பண்ண முடியும்? நீதிமானா இருக்கணும். நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன் யார்? யோபு சொல்றாங்க. விசுவாசத்தின் தகப்பனாரு ஆபிரகாமுங்க. எப்படி இவங்கெல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் நீதிமான்ங்க. நம்மளுடைய முற்பிதாக்கள் இவர்கள்லாம் நீதிமான். அப்படி நாமளும் என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நீதிமானா நம்ம காணப்படணும். நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்துட்டாங்க, நம்ம பொருள் இல்லைன்னு தெரியும், அதை உண்மை அடுத்த நாள் கொடுத்துட்டு சொல்லுங்க. அப்படி அடுத்தவங்க வீட்டில் ஏதாச்சும் இருந்து ஒரு காயோ மற்றதோ பறிச்சுன்னு வந்துட்டாங்களா, வேணாம், அவங்கள கேட்டு பறிச்சாங்களா அப்படி சொல்லுங்க. அப்படிலாம் இருந்தாதாங்க நீதிமானு. அதுக்கப்புறம் பொய் சாட்சி போய் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அடுத்தவங்களுக்கு பொய், பணம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா போய் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? சாட்சி சொல்லக்கூடாது. உடந்தையா இருக்கக்கூடாது. அப்ப நீதிமான் கிடையாது. நீ உண்மையா இருந்தீங்கன்னா தான் நீதிமான் சொல்றாரு ஆண்டவர். இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கும்போது ஆண்டவர் அதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குதான். நீதிமானா நீ இருக்கும்போது உனக்கு நிறைய லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லஞ்சம் உன்னை தேடி வரும். பொய்யானதுக்கு கையெழுத்து போட சொல்லி லஞ்சம் வரும். 10,000 20,000 கொடுப்பான். பார்த்து நீ கையெழுத்து போட்டுறாத. நீ நீதிமான் கிடையாது, நீ பாவியாயிடுவ. அந்த காசே எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் கஞ்சி குடிச்சிட்டு கூட நான் வாழ்வேன், ஆனா எனக்கு அந்த அந்த லஞ்ச பணம் வேணாம் அப்படின்னு நீ உண்மையா இருந்தேன்னா நீதான் நீதிமான். நீதான் பனை போல செழித்து லீபனோன்னு உள்ள கேதுருவை போல வளருவாய். பாருங்க, அதுதான் உயரமான மரம், கேதுரு மரம். அப்போ நீதிமான். சோதரன், நீதிமான்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இவன் எதுக்கும் என்ன பண்ண மாட்டான், பொய் சொல்ல மாட்டான்பா, உண்மையா இருப்பான்பா, அவங்ககிட்ட நான் போக மாட்டேன்பா அப்படிலாம் சொல்லுவாங்க பாரு, அவங்க தாங்க நீதிமான். இன்னைக்கு நீ அப்படி இரு, உங்க பிள்ளைகளை அப்படி வளங்க, பாவத்துக்கு விலக. நீதிமானா நீங்க கடந்து போகும்போது உங்களுக்கு பாடுகள் பிரச்சனைகள் வரும், ஆனாலும் உண்மையா கடைசி பரியந்தமும் நீதியா இருந்தீனாதான் உங்க பிள்ளைங்க தலைமுறை தலைமுறையா ஆசீர்வாதமா இருப்பாங்க. இல்லைன்னா 50 வயசுல 20 வயசுல ஓடி போயிடுவாங்க பிள்ளைங்க, மறைச்சு போயிடுவாங்க. சோத்திரம். அநேக பிள்ளைங்க இன்னைக்கு குடிச்சு வெறிச்சு போயிடுறாங்க, வாழ வேண்டிய வயசுல போயிடுறாங்க. தயவு செய்து நீங்க கர்த்தரை முதல்ல சார்ந்துங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களா இருங்க, நீதிமானா இருங்க, லஞ்சம் வாங்காதீங்க, பொய் தீர்ப்பு சொல்லாதீங்க, உடந்தையா இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க
நீதிமான் பண போல் செய்தி திலீபுரில் உள்ள கேதுரு போயில் வருவான்னு சொன்னீங்களப்பா. அப்படி பிள்ளைகள் நீதிமானா இருக்கட்டும், எந்த லஞ்சத்துக்கு ஈடுபடக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, அப்பா அம்மாவை கனப்படுத்திட்டு கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற மனுஷன் தான் நீதிமான் சப்பா. இந்த பிள்ளைகளை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பி ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மீது ஊற்றிட்டு மனம் திரும்ப உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. ஆமே.